செங்கன் சீர் நோக்கர்களே வணக்கம். இன்று 3 வித்தியாசமான மனிதர்களை பற்றி நாம் பார்ப்போம். ஒருவர் சிறந்த எழுத்தாளர், இன்னொருவர் மிகச்சிறந்த கவிஞர், மூன்றாமவர் ஓர் அரசியல்வாதி. இவர்கள் ஏன் இப்படிலாம் இருக்கிறார்கள் என்பதுதான் இந்த பதிவின் நோக்கம். நம்பர் 1, சில நேரங்களில் சில மனிதர்கள் எழுதி புகழ் பெற்றவர் ஜெயகாந்தன். மிகச்சிறந்த எழுத்தாளர், சாகித்ய அகாடமி போன்ற பரிசுகளை வாங்கியிருக்கிறார். இப்படி சாகித்ய அகாடமி போன்ற பரிசு வாங்கிய இவரை ஒரு கௌரவிக்கும் பொருட்டு தாம்பிராஸ், அதாவது தமிழ்நாடு பிராமணர் சங்கம் ஒரு ஆவணி ஆகிட்டுதான்றது இவரை கூப்பிட்டுருந்தாங்க பேச சொல்லி. போனாரு, பேசியிருக்கலாம், ஏன் பூணூல் கூட போட்டு வரலாம், அது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. மாறா அங்க ஒன்று பேசினாரு பாருங்க, நான் ஒரு பிராமணனாக பிறக்கவில்லை என்று மிகுந்த வருத்தமாக உள்ளது. இந்த ஆவணா வீட்டம் வரும்போது புது வேஷ்டி அதை பஞ்சகச்சம் வச்சு கட்டி கொண்டு திறந்த உடம்பில் பூணூல், பச்சை பூணூலை போட்டுக்கிட்டு, அப்புறம் கையில் மஞ்சப்பையும் தோளில் அங்கபாஸ்திரம் போட்டுக்கொண்டு அது நடந்து வருவதே ஒரு அலாதியான இன்பம் இந்த ஆவணி ஐட்டம் என்று அப்படின்னு புலம்பி தள்ளினாரு. சரிங்களா? சரி, ஏதோ அவருடைய ஆதங்கம், அவருடைய தாழ்வு மனப்பான்மை சொல்லிட்டாரு. ஓகே. இன்னும் ஒருத்தர் சிறந்த கவிஞர் கண்ணதாசன் தான், வேற யாரா இருக்க முடியும்? இவரு ஒரு பக்கம் தான் மக்களுக்கு தெரியும், இன்னொரு பக்கம் இவரு ஒரு பெரிய நாத்திகர், பிராமணர்களை திட்டியவர், கடவுளை திட்டியவர், ஏன் எம்ஜிஆரை கூட திட்டிருக்காரு. இவருக்கு என்ன யாரை திட்டுறது, யார்கிட்ட பாய்ச்சுன்னு ஒரு இதுவே கிடையாது. குடித்தாரு, குடிச்சு அழிச்சாரு. சிறந்த கவிஞரா இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரு ஒழுக்கம் இல்லையே. அதனால என்னாச்சு, இருந்த காசெல்லாம் போச்சு, எதிரிகளும் அதிகமாச்சு. பார்த்தாரு, என்னடாது இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு கொஞ்சம் வருத்தப்படுறது. யாரோ அப்புறம் இவரை தூண்டிருக்காங்க, நீ இந்த அர்த்தம் உள்ள இந்து மதம் ஏதாவது ஒன்று எழுதி இந்து மதத்தை பத்தி உனக்கு நிறைய காசு கிடைக்குன்னு சொல்லியிருப்பாங்க போல. இவர் அர்த்தம் உள்ள இந்து மதம்னு எழுதினாரு. அந்த அர்த்தம் உள்ள இந்து மதமா அது என்ன அர்த்தம் இருக்குன்னு எனக்கு புரியலைங்க. என்னன்னு கேளுங்க. அதுல அவரு பச்சை பாம்பை திங்கிறாராம், மனித குரங்க திங்கிறாராம். இதெல்லாம் அர்த்தம் உள்ள இந்து மதத்துக்கு அதுக்கு என்னாச்சு சம்பந்தம்? கண்ணதாசன் இருந்தாங்க, நான் படிச்சுட்டு தாங்க சொல்றேன். பாகமா எழுதிப்பார், பாகம் 1 2 3 இப்படி எழுதிப்பார். அதுல வந்ததுதான் நான் சொல்றேன். பச்சை பாம்பை திங்கிறதும் மனித குரங்க திங்கிறதும் இதெல்லாம் அர்த்தம் உள்ள இந்து மதமா சார்? அதாவது அறிந்தவன் சொல்வதெல்லாம் வேதம் இல்லாமல் என்ன, இதுதான் அதுக்கு அர்த்தம். அப்புறம் நிருபர்கள் அவரை பேட்டி காட்டுறாங்க. இந்த அர்த்தமுள்ள இன்மூலம் பண்ணோடனே கொஞ்சம் பணம் கொட்டிச்சு, கொஞ்சம் வசதியா வாழ்றாரு திருப்பி மறுபடியும். என்ன சார் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல இருக்கு. அம்மா இடையில இப்ப அர்த்தமுள்ள இந்த மாதிரிலாம் இருங்க, ஏன் இதுக்கு முன்னாடி இப்படி நாத்திகராட்டீங்கன்னு கேட்டதுக்கு ஸ்ட்ரைட்டா அது அப்ப எதுனா இது இப்ப விடுங்க, அதை ஏன் பத்தி பேசணும்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். ஓட்டாரே ஒரு போடு. அது சகவாச தோஷத்தால் வந்த வினை. இவரை யாரு பெரியாரோ அண்ணாவோ கலைஞரோ வா வா கண்ணதாசரி எங்க பக்கம் சேர்ந்துங்க நான் கூப்பிட்டாங்க, நீயே போனீரு, போயிட்ட அங்க கவிதைகளை எழுதிட்ட, வாயில வந்த முடியல பேசிட்ட, இன்னைக்கு அவங்களாலதான் தான் கெட்டு போனாங்கிற மாதிரி பேசி போட்டு கொடுக்குறது. அது என்ன ஒரு சிறந்த கவிஞரனுடைய வேலையா? அது நினைச்சு பாருங்க. அவரை பார்க்கும்போது தான் எனக்கு இதுதான் ஞாபகம் வருது. ஊரை தெரிஞ்சுக்கிட்ட உலகம் புரிஞ்சுக்கிட்ட கண்மணி என் கண்மணி, இது அவருக்கு தான் பொருந்தும். புரிஞ்சுங்களா? இதுதான் உலகம், நீ வாழ்ந்துக்கா. ஆனா அதுக்காக இன்னொருத்தரையும் போட்டு கொடுக்கணும். இது இவர் இப்படி இந்த 3வது அரசியல்வாதி அவர் தான் எடப்பாடி பழனிசாமியார். அவர் என்ன செய்யறாரு பாருங்க, எங்க போக எந்த போட்டோவை பாருங்க, ஜெயலலிதா போட்டோவை தான் போட்டு வச்சிருப்பாரு. அதுல எம்ஜிஆர் போட்டோவும் காணும், அண்ணா போட்டோவையும் காணும். அந்த அண்ணா திமுகன்னு போட்டு வச்சுக்கிட்டு அண்ணா போட்டோ போட்டுறதாட்டும் பரவாயில்ல, எம்ஜிஆர் போட்டோ போடணும்ல. அவருக்கு புரட்சி தலைவர் என்ற பட்டம். ஆனா அந்த அம்மா போட்டிக்காக தனக்கு புரட்சி தலைவர் பட்டத்தை கொடுங்கன்னு சொல்லி போட்டு வாங்குறவங்க தான் அவங்க. நினைச்சு பாருங்க, ஒரு தலைவரை நீங்க அப்படி என்ன அப்படி கஷ்டப்பட்டீங்க எம்ஜிஆர் மாதிரி புரட்சி தலைவின்னு சொல்ற அளவுக்கு ஆச்சுங்களா? அவங்க செஞ்சதுல மிகப்பெரிய மன்னிக்க முடியாத தப்பு என்ன தெரியுங்களா? இந்த ஜானகி அம்மாளுக்கும் இவங்களுக்கும் பிரச்சனை வந்துச்சு. உடனே போட்டாங்களே ஒரு போடு, இந்த அம்மா எம்ஜிஆர மோர்ல விஷம் வச்சு கொண்டுட்டாங்க. யாரு?
ஜானகி அம்மா மோர்ல விஷத்தை வச்சு எம்ஜிஆரா கொன்னாங்களாம். இதை நம்ம நம்பணும். இருக்கிற வயசு இள வயசெல்லாம் விட்டுவிட்டு அவரும் முடியாத காலகட்டம், இந்த அம்மாவும் முடியாத கட்டம். இப்ப எதுக்கு இவங்க மோர்ல விஷம் வச்சு எம்ஜிஆரை கொள்ளணும்? இதுதான் சார் உலகம். அதனால அவங்க புரட்சி தலைவர், இதுதான் அவங்க புரட்சி பண்ணாங்க. அதாவது இவருக்கு எப்படி தெரியுங்களா, சீரார் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார், அந்த வகையை சேர்ந்தவர். இவரு ஐஸ் வைக்கிறாராம். இவர் மேல ஏற்பட்ட குற்றங்கள் இருக்கு, வழக்குகள் இருக்கு. ஆனா மறைக்கிறதுக்கு இந்த மாதிரி எல்லாம் போட்டுட்டு ஐஸ் வைக்கிறார். சோ இவங்கெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒண்ணுதான் தெரியுது, மனிதரில் இத்தனை நிறங்களா, எப்படி மனிதரில் இத்தனை நிறங்களா என்றுதான் நம்ம என்ன தோணுது. இதோட நம்ம என்ன சொல்றது? நன்றி, வணக்கம்.